கெயில் எரிவாயு திட்டத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூர் வரையில் எரிவாயு திட்டத்தை செயல்படுத்த மத்திய இந்திய எரிவாயு ஆணையம் கெயில் திட்டமிட்டது. தமிழகத்தின் வழியாக செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின்படி நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் எரிவாயு குழாய்களை பதிக்கும் பணியை கெயில் துவங்கியது. இதனால் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் குழாய் பதிக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டன. அதோடு கெயில் எரிவாயு திட்டத்துக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. அந்த மனுவை செவ்வாயன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது. கெயில் எரிவாயு திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த தடை விதிக்க முடியாது என்ற நீதிபதிகள் திட்டம் உருவாக்கப்பட்ட போதே எதிர்ப்பு தெரிவிக்காது ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி விடுத்தனர். விவசாய நிலங்களுக்கு பதிலாக நெடுஞ்சாலையை ஒட்டி எரிவாயு குழாயை பதிக்கலாம் என்ற தமிழக அரசின் கருத்தை நிராகரித்த நீதிபதிகள் விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்க அனுமதி வழங்கினார். இந்த விவகாரத்தில் ஓட்டு வங்கியை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக கண்டித்த நீதிபதிகள் எரிவாயு குழாய் அமையும் பாதையை மாற்றும் உரிமை தமிழக அரசுக்கு இல்லை என்றனர். பாதிக்கப்படும் விவசாய நிலங்களுக்கு மார்க்கெட் விலையின் அடிப்படையில் 40% இழப்பீடு வழங்கவும் கெயில் நிறுவனத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.